கூடு விட்டு கூடு பாய்தல் கலை ஆயகலைகள் 64 மிக முக்கிய இடத்தை பெறுகிறது. ஆயகலைகள் 64 அதிகாரப்பூர்வ பட்டியலில் இக்கலைக்கு பரகாய பிரவேசம் என்று பெயர். பொதுவாக இந்த பட்டியலில் இது 52வது கலையாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. சித்தர்கள் உலகத்தை தாண்டி நம் முன்னோர்கள் மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டிய 64 கலைகளை பிரித்தபோது அதை 5 முக்கிய பிரிவுகளாக பிரித்தார்கள். அதில் கூடு விட்டு கூடு பாய்தல் எந்த பிரிவின் கீழ் வருகிறது என்பதை பார்ப்போம். 1. ஆன்மீக மற்றும் ஆழ்நிலைச் சக்திகள் பிரிவு மிஸ்டிக்கல் மற்றும் டிரான்சென்டென்டல் ஆர்ட்ஸ். ஆயகலைகள் 64 இல் வெறும் நடனம், இசை, சமையல், தையல் போன்ற லௌகீகக் கலைகள் பிசிக்கல் ஸ்கில்ஸ் மட்டுமல்லாமல் மனித மூளையையும் ஆன்மாவையும் அதன் உச்சகட்ட எல்லைக்கு கொண்டு செல்லும் சில ஆழ்நிலை வித்தைகளும் சேர்க்கப்பட்டிருந்தன. கூடுவிட்டு கூடுபாய்தல் பரகாய பிரவேசம் தன் ஆன்மாவை தற்காலிகமாக பிரித்து வேறு உடலுக்குள் செலுத்துவது. 2. ஆயம் என்பதன் உண்மையான அர்த்தம் தமிழில் ஆயம் என்றால் ஆராய்தல் அல்லது முழுமையாக தெரிந்து கொள்ளுதல் என்று பொருள். நம் முன்னோர்கள் உடலையும் ஆன்மாவையும் ஒரு தனி அறிவியலாகவே பார்த்தார்கள். எனவே ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் முழுமையடைய உலகியல் கலைகளோடு சேர்ந்து தன் உயிரை உடலிலிருந்து பிரிக்கும் இந்த உன்னத ஆன்மீக அறிவியலையும் ஒரு கலை என்றே அங்கீகரித்தார்கள். சரஸ்வதி தேவியை போற்றி பாடும்போது கம்பர் ஆய கலைகள் 64னையும் ஏய உணர்விக்கும் எண்ணம்மை என்று பாடியுள்ளார். அதாவது இந்த உலகியல் கலைகளோடு பரகாய பிரவேசம் போன்ற உன்னத ஆன்மீக இரகசியங்களையும் கற்றுத்தருபவள் அன்னை கலைமகள் என்பது இதன் பொருளாகும். கூடு விட்டு கூடு பாய்தல் என்பது தமிழ் ஆன்மீக உலகிலும் சித்தர் மரபிலும் மிக மிக மர்மமான அதே சமயம் வியப்பூட்டும் ஒரு உன்னதமான ஆன்மீகக் கலையாகும். நவீன அறிவியல் உலகம் இன்று அஸ்ட்ரல் டிராவல் அல்லது அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்லக்கூடிய நுட்பத்தின் உச்சகட்ட ஆன்மீக வடிவமே இதுவாகும். கூடு விட்டு கூடு பாய்தல் என்றால் என்ன, அதன் பின்னணியில் உள்ள அஷ்டமா சித்திகளின் ரகசியங்கள், சித்தர்கள் இதை எப்படி கையாண்டார்கள், அதன் அறிவியல் மற்றும் ஆன்மீக புரிதல்கள் என்ன என்பதை 1000 வார்த்தைகளுக்கும் மேல் மிக விரிவாகவும் ஆழமாகவும் காண்போம். 1. கூடு விட்டு கூடு பாய்தல் என்றால் என்ன? விளக்கமும் பெயர்காரணமும். எளிய மொழியில் கூற வேண்டுமானால் ஒருவர் தனது சொந்த உடலை தற்காலிகமாக ஒரு இடத்தில் உயிரற்ற ஜடம் போல கிடத்திவிட்டு தனது உயிர் அல்லது ஆன்மாவை வேறொரு உடலுக்குள் மனிதனோ அல்லது விலங்கோ செலுத்தி அந்த உடலை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவந்து இயக்குவதே இக்கலையாகும். கூடு என்பது இங்கே மனித உடல் அல்லது பௌதிக உடல் பிசிக்கல் பாடி என்பதை குறிக்கிறது. பாய்தல் என்பது ஆன்மா ஒரு உடலை விட்டு மற்றொரு உடலுக்குள் பிரவேசிப்பதை குறிக்கிறது. பரகாய பிரவேசம் வடமொழியில் மற்றும் யோக சாஸ்திரங்களில் இக்கலைக்கு பரகாய பிரவேசம் என்று பெயர். பர என்றால் அடுத்த அல்லது வேறு, காயம் என்றால் உடல், பிரவேசம் என்றால் நுழைதல் என்று பொருள். சித்தர்களின் தத்துவப்படி மனித உடல் என்பது வெறும் ஆடை போன்றது. ஒரு ஆடை பழசானாலோ அல்லது கிழிந்தாலோ எப்படி மாற்றி உடுத்துகிறோமோ அதேபோல தங்களின் ஆன்மீக கடமைகளுக்காக தற்காலிகமாக உடலை மாற்றும் ஆற்றலை சித்தர்கள் பெற்றிருந்தனர். 2. மனித உடலின் 5 கூடுகள் பஞ்சகோஷங்கள். சித்தர்கள் மற்றும் யோக அறிவியலின்படி மனித உடல் என்பது நாம் கண்களால் பார்க்கும் இந்த சதை வடித்திலான அமைப்பு மட்டுமல்ல. மனித இயக்கம் 5 அடுக்குகளால் அல்லது 5 கூடுகளால் ஆனது. இதனை பஞ்சகோஷங்கள் என்பர். கூடு விட்டு கூடு பாயும் கலையை முழுமையாக புரிந்துகொள்ள இந்த 5 கூடுகளைப் பற்றிய அறிவு மிக அவசியம். அன்னமய கோஷம் உணவு உடல், நாம் சாப்பிடும் உணவினால் கட்டமைக்கப்பட்ட நாம் தொட்டு உணரக்கூடிய இந்த ஸ்தூல உடல் பிசிக்கல் பாடி. பிராணமய கோஷம் சக்தி உடல், நம் உடலை இயக்கும் பிராண சக்தி அல்லது உயிர் ஆற்றல் ஓடும் அடுக்கு எனர்ஜி பாடி. மனோமய கோஷம் மன உடல், நம்முடைய எண்ணங்கள், ஆசைகள், உணர்ச்சிகள் அடங்கிய மனதின் அடுக்கு மென்டல் பாடி. விஞ்ஞானமய கோஷம் சூட்சும உடல், அறிவு உடல், புத்தி, விவேகம் மற்றும் விழிப்புணர்வின் அடுக்கு. இதுவே சூட்சும உடல் ஆஸ்ட்ரல் பாடி என்று அழைக்கப்படுகிறது. ஆனந்தமய கோஷம் ஆனந்த உடல், பிரபஞ்சப் பேரறிவோடு இணைந்திருக்கும் ஆன்மாவின் மிக ஆழமான தூய்மையான அடுக்கு பிளிஸ் பாடி. ரகசியம் சாதாரண மனிதர்களுக்கு இந்த 5 கூடுகளும் ஒன்றோடு ஒன்று மிக இறுக்கப்பட்டிருக்கும். ஆனால் தீவிர யோக பயிற்சிகள் மற்றும் தியானம் மூலம் சித்தர்கள் தங்களது சூட்சும உடலை விஞ்ஞானமய கோஷம் இந்த ஸ்தூல உடலிலிருந்து அன்னமய கோஷம் எளிதாக பிரித்தெடுக்கும் ஆற்றலை பெற்றிருந்தனர். 3. அஷ்டமா சித்திகளும் கூடு விட்டு கூடு பாய்தலும். தமிழ் ஆன்மீக மரபில் 16 முதன்மை சித்தர்கள் அஷ்டமா சித்திகள் எனப்படும் 8 மகா சக்திகளை பெற்றிருந்ததாக கூறப்படுகிறது. அவை அனிமா அணுவை விடச் சிறியதாக மாறுவது,
மகிமா மலையை விட பெரியதாக வளர்வது. லகிமா காற்றை விட இலேசாவது. கரிமா கற்பாறையை விட கனமாவது. பிராப்தி எல்லா இடங்களுக்கும் ஒரே நேரத்தில் செல்லும் ஆற்றல். வசித்வம் அனைத்தையும் வசியப்படுத்துவது. ஈசதலம் இறைவனுக்கு நிகரான படைத்தல் அழித்தல் ஆற்றல். பிராகாமியம் விரும்பிய உடலுக்குள் புகுந்து வெளிவருதல் மற்றும் கூடுவிட்டு கூடுபாய்தல். இந்த 8 சித்திகளில் பிராகாமியம் மற்றும் பிராப்தி ஆகிய நிலைகளின் உச்சகட்ட வெளிப்பாடே இந்த பரகாய பிரவேசம் ஆகும். 4. வரலாற்று மற்றும் புராணச் சான்றுகள். தமிழ் இலக்கியங்களிலும் ஆன்மீக வரலாறுகளிலும் கூடுவிட்டு கூடுபாய்தல் நிகழ்ந்ததற்கான பல சுவாரஸ்யமான ஆதாரங்கள் உள்ளன. அவற்றில் மிக முக்கியமான 2 வரலாற்று நிகழ்வுகளை காண்போம். திருமூலர் வரலாறு சுந்தரநாதர் மூலனானது. இக்கலைக்கு சான்றாக விளங்கும் மிக உன்னதமான வரலாறு திருமூலருடையது. கைலாயத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு வந்த சுந்தரநாதர் என்ற யோகி சாத்தனூர் என்ற கிராமத்தின் வழியே சென்று கொண்டிருந்தார். அப்போது மூலன் என்ற இடையன் மாடு மேய்ப்பவன் திடீரென இறந்து கிடப்பதைக் கண்டார். அவனது இறப்பைக் கண்டு அவன் மேய்த்த பசுக்கள் அனைத்தும் கண்ணீர் வடித்து அழுது கொண்டிருந்தன. விலங்குகளின் இந்த அளப்பரிய பாசத்தைக் கண்டு உருகிய சுந்தரநாதர் அவற்றின் துயரை துடைக்க எண்ணினார். தன் சொந்த உடலை ஒரு பாதுகாப்பான புதருக்குள் மறைத்து வைத்துவிட்டு தன் சூட்சும உடலை எழுப்பி இறந்த மூலனின் உடலுக்குள் செலுத்தினார். மூலன் உயிர் பெற்று எழுந்ததும் பசுக்கள் மகிழ்ச்சியடைந்தன. மாடுகளை வீட்டில் கொண்டு சேர்த்துவிட்டு தன் சொந்த உடலை தேடி சுந்தரநாதர் வந்தபோது பிரபஞ்ச நியதியின்படி அந்த உடல் மறைந்திருந்தது. இறைவன் அதை மறைத்துவிட்டார். வேறு வழியின்றி அந்த இடையன் மூலனின் உடலிலேயே தங்கி 30 ஆண்டுகள் தவம் இயற்றி ஆண்டுக்கு ஒரு பாடல் வீதம் 3000 பாடல்கள் அடங்கிய திருமந்திரம் என்னும் உன்னத நூலை நமக்கு அளித்தார். இவரே திருமூலர் என்று அழைக்கப்படுகிறார். ஆதிசங்கரரின் பரகாய பிரவேசம். மண்டன மிஸ்ரர் என்ற அறிஞருடன் ஆதிசங்கரர் வாதம் புரிந்தார். வாதத்தின் ஒரு பகுதியாக மண்டன மிஸ்ரரின் மனைவி உபய பாரதி சங்கரரிடம் இல்லற வாழ்க்கை மற்றும் காமசாஸ்திரம் குறித்த கேள்விகளை எழுப்பினார். துறவியான சங்கரருக்கு இல்லற அனுபவம் இல்லாததால் அதற்கு பதிலளிக்க அவகாசம் கேட்டார். அப்போது அந்த நாட்டு மன்னனான அமருகன் இறந்து கிடப்பதைக் கண்டார். சங்கரர் தன் சீடர்களிடம் தன் உடலை பாதுகாக்கும்படி கூறிவிட்டு தன் ஆன்மாவை இறந்த மன்னன் அமருகனின் உடலுக்குள் செலுத்தினார். மன்னன் உயிர்த்தெழுந்ததாக நாடே மகிழ்ந்தது. சங்கரர் மன்னனின் உடலிலிருந்து இல்லற வாழ்வின் நுணுக்கங்களைக் கற்றுக்கொண்டு பின்னர் மீண்டும் தன் சொந்த உடலுக்கு திரும்பி வந்து உபய பாரதியின் கேள்விகளுக்கு பதிலளித்து வாதத்தில் வென்றார். 5. இக்கலை செயல்படும் தொழில்நுட்பம் த ஸ்பிரிச்சுவல் மெக்கானிசம். சித்தர்கள் மற்றும் யோகிகள் இக்கலையை எப்படி சாத்தியப்படுத்தினார்கள் என்பதை புரிந்துகொள்ள பிராணாயாமம் மற்றும் நாடிகளின் செயல்பாட்டை நாம் அறிய வேண்டும். விக்கிபீடியா. சுகுமார நாடி மற்றும் வெள்ளி இழை சில்வர் கார்ட். ஆன்மீக அறிவியலின்படி சூட்சும உடல் ஸ்தூல உடலை விட்டு வெளியேறும்போது அலை இரண்டையும் இணைக்க ஒரு மிக மெல்லிய ஆற்றல் இழை இருக்கும். இதனை வெள்ளி இழை என்பர். கூடு விட்டு கூடு பாயும் கலையில் இந்த இழை அருந்துவிடாமல் பாதுகாப்பது மிக முக்கியம். இழை அருந்தால் மரணம் சம்பவிக்கும். பிராணவசிய கட்டுப்பாடு. நம் உடலில் இயங்கும் 10 வகையான வாயுக்களில் தசவாயுக்கள் பிராணன் மற்றும் தனஞ்சயன் ஆகிய வாயுக்களை யோகிகள் கட்டுப்படுத்துகிறார்கள். தன் உடலில் பிராணனை ஒடுக்கி இதயத் துடிப்பையும் மூச்சையும் முழுமையாக நிறுத்திவிட்டு சமாதி நிலை ஆன்மாவை புருவ மத்தி ஆக்ஞா சக்கரம் அல்லது உச்சந்தலை சகஸ்ரார சக்கரம் வழியாக வெளியேற்றுவர். மறு உடலுக்குள் புகுதல். எந்த உடலுக்குள் நுழைய வேண்டுமோ அந்த உடலின் மூக்கின் வழியாகவோ அல்லது கபாலம் வழியாகவோ தங்களின் சூட்சும ஆற்றலை செலுத்தி அந்த உடலின் நரம்பு மண்டலத்தை தங்களின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவார்கள். 6. நவீன அறிவியல் பார்வையும் ஒப்பிடும் தன்மைகளும். நவீன அறிவியல் கூடு விட்டு கூடு பாய்தலை இன்னும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் இதனுடன் தொடர்புடைய சில நிலைகளை ஆய்வு செய்து வருகிறது. சித்தர்களின் ஆன்மீகக் கலை சூட்சும பயணம். விளக்கம். தன் உடலைத்தான் வெளியே இருந்து பார்க்கும் உணர்வு. நரம்பியல் ஆய்வுகளில் இது மூளையின் ஒரு குறிப்பிட்ட பகுதியின் தூண்டலால் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. மரண விளிம்பு நிலை. இறந்து பிழைத்தவர்கள் தங்களின் ஆன்மா உடலை விட்டு வெளியே மிதந்ததாக கூறுவது. பிராகாமியம் ஒரு பகுதி. குவாண்டம் இயற்பியலில் துகள்களின் தகவல்களை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நொடியில் கடத்துவது. இருப்பினும் அறிவியலின் அஸ்ட்ரல் திராவல் என்பது வெறும் பார்த்தல் மற்றும் உணர்தல் மட்டத்திலேயே நிற்கிறது. ஆனால் சித்தர்களின் கூடு விட்டு கூடு பாய்தல் என்பது அடுத்த உடலை தன்வசப்படுத்தி இயக்குவது என்ற அடுத்த கட்ட மகா சக்தியாகும். 7. இக்கலையில் உள்ள ஆபத்துகளும் கடுமையான விதிகளும். கூடு விட்டு கூடு பாய்தல் என்பது வெறும் பொழுதுபோக்கோ அல்லது மாயாஜால வித்தையோ அல்ல. இதில் மிகப்பெரிய ஆபத்துகள் ஒளிந்துள்ளன. 1. சொந்த உடலின் பாதுகாப்பு. ஆன்மா வெளியேறிய உடல் முற்றிலும் ஜடமாக பாதுகாப்பற்றதாக இருக்கும். யாராவது அந்த உடலை இறந்துவிட்டது என்று நினைத்து எரித்துவிட்டாலோ அல்லது விலங்குகள் சிதைத்துவிட்டாலோ
ஆன்மாவுக்கு திரும்ப தன் சொந்த உடல் கிடைக்காமல் போய்விடும். திருமூலர் வரலாற்றில் இதுவே நடந்தது. 2. கால எல்லை. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் அசல் உடலுக்குள் ஆன்மா திரும்ப வர வேண்டும். தவறினால் அந்த உடல் அழுகத் தொடங்கிவிடும். 3. கர்மா மற்றும் தார்மீக விதி. சுயநலத்திற்காகவோ பிறருக்கு தீங்கு விளைவிக்கவோ இக்கலையை பயன்படுத்தினால் அது கடுமையான ஆன்மீக வீழ்ச்சியையும் பாவத்தையும் உண்டாக்கும் எனச் சித்தர்கள் எச்சரிக்கின்றனர். கூடு விட்டு கூடு பாய்தல் என்பது மனித ஆற்றலின் எல்லைகளையும் ஆன்மாவின் அழியாத தன்மையையும் பறைசாற்றும் ஒரு உன்னத சான்றாகும். தமிழ் மண்ணில் வாழ்ந்த சித்தர்கள் வெறும் மருத்துவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் உடலையும் பிரபஞ்சத்தையும் ஆழமாக ஆராய்ந்த மகா விஞ்ஞானிகள் என்பதற்கு இக்கலையே சாட்சி. மனிதன் என்பவன் வெறும் சதைப்பிண்டம் அல்ல, அவனுள் பிரபஞ்சத்தையே ஆட்டிப்படைக்கும் பேராற்றல் மறைந்துள்ளது என்பதை உணர்த்துவதே இக்கலையின் உண்மையான தத்துவார்த்த நோக்கமாகும்.